பேபி நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்டர் ஃபார் அப்படின்னு ஒரு கேமாக கண்டுபிடிக்குவாங்க. நம்ம அது கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி விளாண்டுட்டேன். ஏன்டா எதுக்கு விளாட, நம்ம கேமுக்குள்ளே போயிட்டு சொல்லலாம் வாங்க நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த கேமை சூற விட்டோம்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டார்கெட் கேம் தான் நடக்கும். இல்லை அதுக்குள்ளே 45 வச்சுட்டு அப்படின்னு பிளாக்கெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது. நான் ஒரு வீடியோ எடுத்தேன், ஸ்லைட்டாக கட் பண்ணி வச்சுட்டு போனேன், ஃபுல் கட் ஆகிடுச்சு. அப்புறம் அது இவ்வளோ வச்சுருக்கேன். இதை வந்து எப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி இல்லைனா கேம் ஆரம்பிக்கும் போது 1 2 3 இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வேண்டாம், இந்த மாதிரிலாம் நல்லாகக்கூடாது, நல்லா கரெக்டாக நல்லாகும். கழட்டி காட்டணும். இது நம்மகிட்ட 100 மில்லியன் ஆக்சுவலி நம்மகிட்ட ஜம்ப்பு பூஸ்டா கேரி வந்து கட்டுறது. நம்ம இப்போ 2 கேரி பண்ணலாம். ஸ்பீடியோ கொஞ்சம் ரெட் பில் 2 3 இந்த கேம் எப்படி தாங்க சொல்லலாமே. ஒயிட் பில் 1 2 3 அப்போ ஜஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். நம்ம சும்மா 100 வாங்க எடுத்துக்கணும். நம்மகிட்ட ஆல்ரெடி எடுத்து நம்ம மேலே 1 மில்லியன் தான் எடுக்க போகணும். 1 மில்லியன் தான். பாருங்கள் எப்பிக்கே பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ஆகணும். இவங்க குட்டத்துக்கு இப்படி வேண்டாங்க. இந்த மாதிரி சின்னதில் நம்ம 3 மில்லியன் ஓடி 3 மில்லியன் ஒதுக்கிட்டு வந்துட்டாங்க. 3 மில்லியன் ஒதுக்கிட்டு வந்து நினைக்கிறாங்க. இங்கே வந்து குதிச்சு தான் போகும். இது அவ்வளோ தெரியாது. இங்கே வந்து பேசிக்ஸ் வாங்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு கே எடுக்க இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த இடத்துக்கு வாங்கி சொல்லணும். கே முடியும். கொஞ்சம் தாண்டிட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து கடைசி வரைக்கும் மில்லியன் எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். இல்லைமே நம்ம பயப்பட தேவையில்ல, ஏன்னா எதுவுமே சாக மாட்டோம். இதுதான் நம்ம இது ஆமாம். இது மந்த்துக்கு 4 மில்லியன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மில்லியன் ஃபஸ்ட்டு மில்லியன் வந்து 87 200 இவனே வந்து 100 மில்லியன் கிட்ட கொடுக்குறாங்கன்னா பார்த்தா அவனோட கொடுப்பான். 200 இல்லையா எனக்கு ஒவ்வொரு பேர் நம்ம உள்ளே போகும்போது பயமாகவே இருக்கு.
அது ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு நான் கேள்வி. ஆனால் இந்த கேமை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சமாளித்தாலும் அந்த கேமை எவனாலே தூக்கி கட்ட முடியாது. நம்ம கேமிங் சேனலில் யாராச்சும் சுத்தமாக போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன், அப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் எப்படி வரும்? கஷ்டமாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். செம்ம கஷ்டம். ஏன்னா நம்ம உழைச்சி திட்டு வாங்கி பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வீடியோ எடுத்து நீங்கள் ஒவ்வொரு டைமாக பில் பார்த்துட்டு ஒரு லெவலில் இருக்கும். கஷ்டப்பட்டு நம்ம போகும், அது வியூஸ் போகல, யாருக்கும் ரீச் ஆகும், கஷ்டமாக இருக்கும். இதே சேனல்லாம் நான் வந்து இவ்வளோ முன்னாடி இருக்க காரணம் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. போடுவேன், என் தனியாச்சு நான் போடுவேன். எனக்கு அந்த கஷ்டம் தெரியும், நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி வளர்ந்துருக்கேன், எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். நான் வந்து ஒரு 35 மில்லியன் ஸோ யாரும் ரீச் ஆகுதுன்னா எனக்கு பிடிக்கும். இப்போது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம், திட்டு வாங்குகிறோம், நம்ம போடுறோம், ஆனால் வந்து எந்த வியூஸும் இல்லை, ரீச் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. சரி நம்மளால் முடியும் நினச்சிட்டு இருக்கோம். கைஸ் நம்மகிட்ட நிறைய என்ன வேல்யூலாக இருக்குதுன்னு ஃபஸ்ட் காட்டுறேன். 3K கைஸ் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் லைட்டாக அப்கிரேட் பண்ணேன். இவனையும் அப்கிரேட் பண்ணேன். இவனும் 1K தான் இருந்தான். இவனை வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இவனை நம்ம இப்போ தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த பெர்பர் அப்படி குயிஸ் இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ மணி நம்ம கலெக்ட் பண்ணோம். இவன் வந்து 600K, 4 மில்லியன், 8 மில்லியன், 800 மில்லியன், அப்புறம் 1 பில்லியனை தூக்கிக்கலாம். 1 பில்லியனாக தூக்கலாம். 1 பில்லியன், 140 மில்லியன், 4 பில்லியன் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நம்ம சூப்பராக என்ன பண்ணுறேன்னு நான் பாட்டு அங்கே ஊருக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே வந்துருக்கான். அப்படி இங்கெல்லாம் குதிச்சோன்னா வேஸ்ட்டாக போயிடும். இதில் டேட்டாக பிடிச்சிட்டு நான் பிடிச்சிட்டு இங்கே பண்ணி இங்கே 2K, 3 பண்ண 8K, அப்புறம் 18K, பார்த்தீங்கன்னா 34K. அப்புறம் இங்கே தான் பெரிய பில்டிங் ஆரம்பம். பார்த்தீங்கன்னா 14K, அங்கே 18K இருந்தது, இங்கே 14K இருக்குது. இது பண்ண அங்கே ஏதோ 1 மில்லியனுக்குலாம் பார்த்தவங்க இருக்காங்க. என்ன அப்படின்னு படிச்சு ஃபஸ்ட்டு நம்ம இல்லை பண்ணி சும்மா பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எவனோ ஒரு 1 பில்லியன் கொடுத்து வச்சுருவாங்க. எவனோ எடுத்துகிட்டு போய் நம்ம அப்டேட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா 1 பில்லியன்
3 million I not have. And the height is this. நம்ம இங்கே தாவலாம். அப்புறம் இங்கே தாவலாம். இங்கே புஷ். அங்கே புஷ் மாட்டோம். அப்புறம் இங்கே தாவலாம். அங்கே தாவிடலாம். இதெல்லாம் வந்து ஒன்லேயே நம்ம தாவ முடியாது. ஒன்லேயே தாவறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒன், அப்புறம் இங்கே ஒன். இப்போ வந்து கொஞ்சம் 1 2 போதும் எஸ். இங்கே இங்கே ஒன்னே போதும் எஸ். இனிமேல் தான் வேண்டாட்டு வேஸ்ட்டு நான் போவேன். 23 1 இது பார்த்தீங்கன்னா மில்லியன் ஸ்டார்ட் ஆகுது. நான் எடுக்கலாம்னு பார்த்தேன். 2 போட்டுருவாங்க. 1 2 போட்டு இனிமேட்டு 2 போட்டுருவேன். இங்கெல்லாம் 2 3 இனிமேட்டு 3 போட வேண்டியதாக இருக்குது. 1 2 3 சூப்பர். அப்படியே போகிறோம். இன்னும் ரீசெண்டாக மில்லியன்ஸ் 3 மில்லியன் ஆகுது. 16 அபோவ் 16 மில்லியன். ஏன்னா நம்ம 16 1 2 என்னங்க இப்படி வருது. பக்கத்து பில்டிங் இருக்காலும் 6 மில்லியன் 6 மில்லியன். இனிமேட் லேசர் கேஸ்க்கு போக வேண்டிய. ஓ 70 நம்ம மேலே பார்த்துக்கலாம். இது உனக்கு ஸோ மண்டலாம். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. அப்புறம் நீங்கள் தான். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி நான் கொஞ்சம் கம்மியாக டைமிங்கில் தான் நான் நேற்று என்னால் இருக்க முடியும். பிகாஸ் எனக்கு அம்மா போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். நானும் வந்து உங்களுக்காண்டி நான் போட்டு தான் இருக்கேன். இனிமேட்டும் போடுவேன். ஓகே கைஸ், இனிமேட் பண்ண வேண்டியது நீங்கள் தான் பண்ணணும். மறக்காமல் பண்ணிங்க. இந்த கேமை நம்ம சூறு விட்டுட்டோம் கைஸ். மில்லியன் எடுத்து சூறு விட்டுட்டோம். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் ஹென்ஷி.